உலகம் யாவையும் தாமுல ஆட்களும் நிலை விருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றைத்தாவே அஞ்சலி ஒன்றாக ஆரியற்காக ஏகி அஞ்சலி ஒன்று பெற்ற அணங்கிக் கண்டு அயலாருள் அஞ்சலி ஒன்றை வைத்தால் அவன் நம்மை அடித்து காப்பான். வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய எல்லாமல் அருள்மிகு அம்மையப்பரின் திருவடிகளை பணிமுன்போடு எளியன் வணங்கி பழகிறேன். சீதா பிராட்டுடனாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். எளிவந்த பிரானாக எல்லோராலும் ஏற்றப்பெறுகின்ற பாதுகாவலன் தெய்வமாக சஞ்சீவி பருவத்தை கொண்டு வந்து அப்பொழுது இருந்தவர்களை உயிர்ப்பித்து எழ வைத்து காத்தருடைய தெய்வமாகிய காவல் தெய்வமாக விளங்குகின்ற ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தியினுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இனிய மெய்யன்பர்களே, கம்பராமாயண தொடர் விரிவுரை சிந்தனையில் இன்று நேற்றைய நாள் சிந்தனை தொடர்ச்சியாக ராமச்சந்திரமூர்த்தியும் லட்சுமண பெருமாளும் சீதா பிராட்டியும் சுமத்திரிட்டு விடைபெற்றுக் கொண்டு புறப்படுகிறார்கள். மரவுரி தரித்துக் கொண்டு புறப்படுகிறார்கள். மரவுரி என்றால் ரொம்ப சாதாரணமான மர இறகுகளால மர சிதறலால தச்ச உடை. அது ஒன்றும் அலங்காரமாக இருக்காது. ஆடை அணிகலன்கள் ஆடையில் பெரிய பட்டாடை கிடையாது. அணிகலன்கள் எதுவுமே சீதை அணிந்து கொள்ளவில்லை. ராமனும் லட்சுமணனும் எந்த அணிகளும் அணிந்து கொள்ளாமல் வெறும் கயிறு மட்டும் கட்டி கொண்டு புறப்படுகிறார்கள். ராமனும் சீதையும் லட்சுமண பெருமாளும் காட்டுக்கு புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி கோசலை தெரிந்த பொழுது கோசலை கண்களை மூடிக்கொண்டு தியானம் பண்ணிக்கொண்டாள். சர்வ உலகத்தில் இருக்கின்ற பறவைகளே, என் மகன் ராமனும் என் மருமகள் சீதையும் என்னுடைய சக்கரத்தி பையனாகிய லட்சுமணன் போகிற காட்டு பாதையிலே நீங்களெல்லாம் சிறகுகள் அமைத்துக் கொண்டு அப்படியே நிழல் பரப்பிக் கொண்டு போகும்படியா உங்களை பணிந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என்று கோசலை தாய் பறவைகளை பார்த்து விண்ணப்பம் செய்தாள். மேகங்களை எல்லாம் பார்த்து நீங்கள் அவ்வப்போது லேசான தூவலாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்து வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உடனே அடுத்து கடுமையாக ஒரு பிரார்த்தனை செய்தார். வேலேந்திய முருகனே என்று விழித்தாள். இப்ப நீங்க ஒரு கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று மூன்றாவது யுகம் நம்ம இருக்கிறோம். திரேதாயுகத்தில் தான் ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்றார். அந்த யுகத்திலேயே முருக வழிபாடு இருந்தது. ஒன்றுதோறும் ஆடுகின்ற குமரன் அந்த முருகன் வலிமைக்கு முருகன் தான், வலிமையில் முருகன் தான். ஆதலினால் கோசலை பிரார்த்தனை செய்தாள். வேலேந்திய முருகனே, என் மகன் ராமன் காட்டில் போய்கொண்டிருக்கிறான். எஞ்சிய 2 பேரும் கூட போகிறார்கள். அவர்களை நீதான் பாதுகாத்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள் என்று வான்மீகி பாடுகிறது. அடுத்தது, துவாபர யுகத்திலே முருக வழிபாடு இருந்ததா என்று கேட்டால், கிருஷ்ண பகவான் கீதாபதேசம் செய்த பொழுது கீதையிலே நான் இப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு வருகிறான். எழுத்துக்களில் அகரமாகின்றேன், மாதங்களில் மார்கழி ஆகின்றேன், மலர்களில் தாமரை ஆகின்றேன் என்று சொல்லிக் கொண்டே வருகிறார். தெய்வங்களுள் நான் முருகன் ஆகின்றேன் என்று சொல்கிறார். அப்ப திரேதாயுகத்திலும் முருக வழிபாடு இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. கோசலையில் விண்ணப்பத்தினால் துவாபர யுகமாய் இருக்கிற கிருஷ்ணன் காலத்திலும் முருக வழிபாடு இருந்திருக்கிறது தெரிகிறது. கலியுகத்தில் இப்பொழுது குன்றுதோறும் முருகப் பெருமான் இருக்கிறார். அந்த நிலையிலே கோசலை பிரார்த்தனை செய்து கொண்டால் ராமனும் லட்சுமணனும் சீதா பிராட்டியும் புறப்படுகிறார்கள். இந்த செய்தி காலை ஒரு 8 மணி 9 மணி அளவிலே உலகம் முழுக்க தெரிந்துவிட்டது. அவர்களும் வீட்டை விட்டு வெளியிலே அப்படியே போட்டு விட்டு குழந்தையை கூட இடுப்பை தூக்கி வச்சுக்கிட்டு கடகட வந்து ஆண்கள் பெண்கள் அந்த நாட்டில் இருந்த பறவைகள், மயில்கள், நாகரவாய் பறவைகள், மற்ற கோழி, சேவல் எல்லாம் புறப்பட்டு
எங்க புறப்பட்டதுன்னா ராமன் எங்கே போய் தங்குறாரோ அங்க போய் நாங்க தங்கிக்கிறோம், அவ்வளவுதான். ராமன் இல்லாத கோசல நாட்டை, ராமன் இல்லாத அயோத்தி மாநகரத்தை நினைத்து கூட எங்களால் பார்க்க முடியாது என்று ஜனங்கள் முழுக்க புறப்பட்டார். பறவைகள் எல்லாம் கிளம்பி அவ்வளவு நேசத்தோடு நாம் பழகியிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு துன்பம் வரும்பொழுதுதான் உண்மை உறவு தெரியும். நாம் இன்பமாக இருக்கிற பொழுது எல்லோரும் உறவுகள் தான், அதோடு மாற்றம் இல்லை. ஆனால் நமக்கு துன்பம் வருகிற பொழுது, வாழ்க்கையில் சறுக்கல் வருகிற பொழுது, வாழ்க்கையில் விதமான ஒரு விதமான கஷ்டம் வருகிற பொழுது அப்பொழுது யார் வருகிறார்கள்? கவியரசு கண்ணதாசன் அற்புதமாக ஒரு வரி பாடினார். பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லை. நீங்க பானையில சோறு இருந்தா பூனை கூட வரும் சொந்தமா. ஆனா உங்க கஷ்டத்தை நீங்க ஏதாவது பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி போயிடுவான், யாரு? சொந்தக்காரன் கூட. இதை எழுதினான் கண்ணதாசன். ஆதலினாலே இப்ப சீதா பிராட்டியும் ராமச்சந்திரமூர்த்தியும் லட்சுமணன் பெருமாளும் புறப்படுகிற பொழுது அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை மக்களும் ஒருவர் கூட பாக்கி இல்லாம திரண்டு போய் அந்த அயோத்தி மாநகர எல்லையில மறித்து நின்றார்களாம். ராமனும் லட்சுமணனும் சீதையும் தேரில் தான் போகிறார்கள். சுமந்திரன் என்று சொல்லுகிற ஒருவர் தான் தேரை ஓட்டுகிறார். ராமன் அந்த மக்களையெல்லாம் பார்த்தாராம், கையெடுத்து கும்பிட்டாராம். நான் என் தந்தையின் வார்த்தையை கேட்டு சிறமேற் கொண்டு புறப்படுகிறேன், என் தாய் சொன்ன ஆணையை மறுக்காமல் புறப்படுகிறேன், தயவு செய்து மக்கள் எல்லாம் எனக்கு வழி கொடுங்கள் என்று கண்ணீர் வார கேட்டாராம். ஊர் மக்கள் எல்லாம் மறிச்ச உடனே இதான் சாக்குன்னு வந்தல்ல, இது எங்க இருக்குது? காசு கொடுத்து மக்களை சேர்க்கிறது எங்க இருக்கு? ஒருத்தருமே தயவு செய்து நான் சொல்லுகிறேன், எங்க அப்பா என்னை காட்டுக்கு 14 வருஷம் போக சொல்லி இருக்கிறாங்க, தந்தை சொல்லுமைக்கு மந்திரமில்லை என்று வசிஷ்ட மகரிஷி எனக்கு பாடி சொல்லி கொடுத்திருக்கிறார், தயவு செய்து நான் போயிட்டு வர எனக்கு வழி கொடுக்க. முடியவே முடியாத ராமா, நீ இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது, நீ இந்த ஊரை விட்டு போகக்கூடாது, யார் வேணாலும் மறுக்கலாம், நாங்க உன்னை விட மாட்டோம், இல்லை அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு கண்ணீர் விட்டு அழுது ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்களே நினைத்து பாருங்கள், எங்க அம்மா பரதனுக்கு இந்த நாட்டை ஆளும்படியான வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார் கைகேயி. நீங்கள் எல்லோரும் என்னை பின்னே வந்துவிட்டால் என் தம்பி பரதன் யாரை வச்சு ஆட்சி பண்ணுவான்? அது மட்டுமல்ல, ராமன் இந்த நாட்டை விட்டு போவது போது பாசாங்கம் பண்ணி மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் எனக்கு மிகப்பெரிய வெற்றிடத்தை கொடுத்து விட்டான் அந்த ராமன் என்ற துரோகி என்ற பழி எனக்கு வராதா? நீங்கள் இப்படி சொல்லி என்னை பழிகாரன் ஆக்கலாமா? தயவு செய்து நீங்கள் போய்விடுங்க, நீங்க என்னோட வந்தா எனக்கு தான் பழி. இப்படி யார் சார் சிந்திப்பார்? நல்ல வேலை வந்திருக்கிறது, கூட்டத்தில் ஒண்ணு விடாது, அப்படியே வளைச்சி இழுத்து ஆளுக்கு 500 ரூபாய் பணம் அங்க போய் செட்டில் பண்ணி என்று நினைத்தான ராமன் கண்ணீர் விட்டு கதறுகிறான், என் தம்பி பரதன் யாரை வச்சு ஆட்சி பண்ணுவான்? அது மட்டுமல்ல, அண்ணன் எனக்கு ஆட்சி கொடுக்கிற மாதிரி கொடுத்து விட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஆட்சி போட்டார் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எங்க அண்ணன் செஞ்ச வேலை என்று சொல்லி என் தம்பி என்னை கேவலமா நினைக்க மாட்டானா? என்னை இழிவாக பேச மாட்டார்களா? இந்த பழி எனக்கு வரணுமா என்று ராமன் அழுது கொண்டே கேட்டானா. பக்கத்தில் இருக்கிற சீதை என்ன நினைக்கிறானா, புருஷன்னா இவன்ல புருஷன், எதுவுமே வேண்டாம் என்பது மட்டுமல்ல, தன்னை ஆதரிக்கிற மக்களை கூட தயவு செய்து நீங்க தம்பி பக்கம் போங்க, அவன் ஆட்சியில போய் இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லுகிற அளவுக்கு இவர் உயர்ந்தவரா இருக்கிறாரு. இவரை புருஷனாடையத்துக்கு எத்தனை ஜென்ம புண்ணியம் பண்ணமோ. இந்த சீதையும் அழுதாளா, லட்சுமணன் அண்ணன் காலை தொட்டு கல்ல ஒதுக்கிட்டானா. இப்ப நீ என்ன சொல்லுகிறீர்கள்னு கேட்டானா ராமன். நீங்க என்ன சொன்னாலும் சரி ராமா, நீ இல்லாத ஊர்ல நாங்க இருக்க மாட்டோம்.
சரின்னு ராமன் தேரில் போகிறான். பின்னாடி திரண்டு மக்கள், பலாயிரக்கணக்கான மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வர்றாங்களா. என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? அப்பா நம்ம ராமன் முன்னாடி போகிறோம். நமக்கு இணக்கமாக இருப்பவர்கள் கூட இருப்பதை விட சுகம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் ஒரு சுற்றுலா போகிறீங்க, ஒரு வீட்டில் ஒரு விருந்து நடக்குது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க, ஒரு வகுப்பில் பாடம் படிக்கிறீங்க, ஒரு காலேஜில் வேலை பார்க்குற வாத்தியார் கூட இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்முடைய மனதிற்கு ஒத்தவர்களாக இருந்து அதை விட வேற சுகம் என்ன இருக்குது? ஆனால் அவர்களுக்குள் ஒருவர் நமக்கு உடன்பாடா இல்லை என்று சொன்னால் அதை விட கொடுமை என்ன இருக்குது? வள்ளுவ பேராசிரியன் சொன்னான், தன்னுடைய மனதிற்கு உடன்பாடு இல்லாத ஒருத்தர் தன் கூட இருப்பாரையானால், அது வகுப்பாக இருந்தாலும், பேராசிரியர் அறையாக இருந்தாலும், ஊராக இருந்தாலும், தெருவாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், சொல்கிறான், ஒரு குடத்துக்குள்ள உயிரோடு இருக்கிற ஒரு பாம்பை உள்ள விட்டுட்டு அதுக்குள்ள இருந்து குடும்பம் நடத்தினா எவ்வளவு கஷ்டமோ, அவ்வளவு கஷ்டமா மன உடன்பாடு இல்லாத குடும்பம் நடத்துறது வாழ்வது. உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை உடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று என்றான் வள்ளுவர். அதனால அந்த ஊர் மாற்று மக்கள், எங்களுக்கு ராமன் இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் புறப்படுறோம் கூட வந்தாங்களாம். இருட்டி போச்சு. இந்த டயத்தை கரெக்டாக சொல்லணும்ல, ஏன்னா காலையில் 8 மணி போட்டுருக்காங்க, நடந்தே போயிருக்கிறாங்க. ஒரு 10 மைல் போயிட்டாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. சுமந்திரரே ராமா தேரை நிறுத்து விட்டார். குதிரையெல்லாம் அவுழ்த்து விட்டார். ராமனும் லட்சுமணனும் சீதை பசியோடு இருப்பது போல இறங்கி ஒரு மரத்து நீடில் உட்கார்ந்து கொண்டார்களாம். லட்சுமணா, அண்ணா போய் எனக்கும் அன்னிக்கும் காய் கனிகளெல்லாம் வாங்கி எடுத்துட்டு வா, போய் அங்கிருந்து பறிச்சுட்டு. யாரையும் உரிமை கேட்க வேண்டாம், எல்லாரும் இவங்க சொந்தம் தானே. எல்லா மக்களையும் காய்கனிகள்லாம் சாப்பிட சொல்லு. எல்லாரும் அவங்கவுங்க வேணுங்கிற அளவுக்கு போய் காய் கனி கிழங்கு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு, அங்கே இருக்கிற அங்கங்கே அருவியில் தண்ணியெல்லாம் பஞ்சமெல்லாம் ஓடிட்டு இருக்கு, அதெல்லாம் எடுத்து குடிச்சுட்டு மணி 7 மணி ஆனோடனே எல்லாம் இருட்டி குச்சி அதை பட்டு நடந்து வந்து கலை தூங்கிட்டு. ராமர் தூங்கு, சீதை கொஞ்சம் கண்ணா இருந்துட்டார், லட்சுமணன் தூங்கு. அந்த வகையில் ஊர் மக்கள் எல்லாம் காய்கனிகளை உண்டு விட்டு உறங்கி விட்டார்கள். ராமச்சந்திரமூர்த்தி மட்டும் உறங்கவில்லை. இளைய பெருமாள் 14 ஆண்டுமே உறங்கல். அது பின்னாடி நான் கடைசியில் சொல்கிறேன். சீதா பின்னாடி லேசாக கண்ணா இருந்தாள். மணி 10, 11, 12, 1, 2, 3 மணி ஆயிடுச்சு. விடியற் காலை நேரம் நெருங்குற நேரம். ராமச்சந்திரமூர்த்தி சுமந்திரனை எழுப்பினார். அவன் தூங்கிட்டான். என்ன ராமான்னு கேட்டான். தேரை ஓட்டிக்கிட்டு திரும்ப அயோத்தி மாநகர் வெறும் தேரா போயிடு. நாங்கள் இப்போ இந்த 3 மணிக்கு கிளம்பி நாங்கள் 3 பேர் போட்டு நடந்தே போயிடுறோம், ரொம்ப தூரம் போயிடுவோம். 5:30 மணி 6 மணிக்கு பிறகு சூரிய உதயம் வந்தோன்னா ஊர் மக்களெல்லாம் எழுந்து பார்ப்போம்னா தேர் சுவடு திரும்ப ஊர் பக்கம் போகிற பார்ப்பாங்க. நாங்கள் அந்த தேரில் ஏறி திரும்ப ஊருக்கு போயிட்டோம் நம்பிடுவாங்க. நாங்கள் நடந்து போனது அவங்களுக்கு தெரியாது. அப்போ திரும்பி எல்லாரும் மகிழ்ச்சியாக ராமன் தேரில் ஏறி திரும்ப நம்ம வேண்டுகோளுக்கு இணங்க ஊர் பக்கம் போயிட்டாங்கிறதுனால அவங்க மகிழ்ச்சியாக போய் பார்ப்பாங்க. ஊருக்குள்ளே போனோம்னா நானும் சீதையும் லட்சுமணன் சொன்னால் என்னை கடுமையாக ஏசுவாங்க, ஏமாத்தி விட்டா ராமன் சொல்லுவாங்க. சொன்னால் சொல்லுங்க. இப்போ ராமன் செய்தது தர்மமா அதர்மமா? நம்பி கூட வந்தவங்க தூங்கும்போது நடுப்புற ஏன் செம்மடு கிளம்பி காட்டு பக்கம் போயிட்டாங்க. இது தர்மமா அதர்மமா? தர்மம்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஊர் மக்களுடைய பாசம் இருக்கிறதே, பாசமே அவனுக்கு பழுது. சில நேரங்களில் பாசமே பழுதாயிடும். அதனால சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். ஒரு 2 மாதம் கழிச்சு ஆடிக்கு வந்துருக்குது.
மாப்பிள்ளை ஊரில் இருக்கிறாரு, மாப்பிள்ளை அம்மா அப்பாலாம் ஊரில் இருக்கிறாங்க. ஆடிக்கு வந்து 10 நாள் இருந்துட்டு போகும்போது பொண்ணு நான் இல்லைம்மா நான் இங்கேருந்து 2 மாதம் இருந்துட்டு போகிறேன்னு சொல்லி அடம் பண்ணுறா. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அது கிட்ட இருறான்னு சொல்லுவாங்களே. சொன்னவங்க அம்மா அப்பா வாங்க இந்த வர்ற கண்ணு 1000 தான் இருந்தாலும் நீ இருக்க வேண்டிய இடம் அதுதான். அதுதான் உனக்கு புகுந்த விடம்தான் சாசுவதம், பிறந்த இடம் சத்திரம். பெண்களுக்கு புகுந்த விடம்தான் சாசுவதம். அதனால கண்ணு வருத்தப்படாத. 10 நாள் இருந்தால் மட்டும் என்ன, 2 மாதம் இருந்தாலும் திரும்ப அங்கே தானடா போகணும். என்னைக்கு இருந்தால் அங்கே தானே போகணும். இல்லைப்பா நான் 10 நாள் இருந்தால் 1 மாதம் இருந்துட்டு போகிறப்பான்னு பொண்ணு அழுது அடம் பண்ணா கூட அவளை எப்படியாவது தேத்தி ஒரு காரில் அடம்பிடிச்சு உட்கார வச்சு கொண்டு விட்டுட்டு வர்றது தான் பெற்றோர்களுக்கு சிறப்பு. இது பாவமா தர்மமா? இப்போ இவர் காந்தி என்ன நினைக்கிறாரு, அதை பற்றி இப்பயே அதை பதில் சொல்ல பண்ணிடுறாரு. வழி அது அந்த பொண்ணு வீட்டுக்கு பொண்ணுக்கு விட்டுற வேண்டியதுதான். பொண்ணு வந்து கட்டதான் பண்ணும். இருந்தாலும் அந்த பொண்ணு அங்கே போய் இவ்வளோ தூரம் குடும்பத்தை தானே சார் ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் கலர்ஃபுல்லாக பத்திரிக்கை அடித்து 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி எல்லாம் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறோம். அதெல்லாம் போயிட்டு வராங்க. அடிக்கடி வந்து பார்க்கணும்டா கண்ணு பொய். அது பொய். நீ இரு, நான் 1 வாரம் கழிச்சு திரும்பி வந்து நானும் அம்மா வந்து பார்க்க வர்றோம் என்னெல்லாம் சொல்லிட்டு வரும். அந்த மாமனார் மாமியாரை பார்த்து கையெடுத்து போட்டு என் பொண்ணு வரும்போது அடமடிச்சு வரமாட்டேன்னு சொல்லி அழுதா. நாங்கள் தான் ஒன்றா விட்டு அடமணி ஒன்று நாங்களே வந்து அவளை கதற ஒன்றா விட்டு போகிறோம். தயவு செய்து கொஞ்சம் அவளை பத்திரமா பார்த்துங்க, நீ பார்த்துங்க அப்பான்னு சொல்லி அவங்க கெஞ்சி கேட்குறோம். மாப்பிள்ளையை கூப்பிட்டு கையை பிடிச்சிட்டு இது கையில் கால் நினச்சிங்க. எப்படி இது கையில் கால் நினச்சிங்க? ஏன் நான் கையை காலாக நினைக்கிறேன்னு மாப்பிள்ளை கேட்கட்டும். அது கையில் கால் நினச்சிங்க. தயவு செய்து நீங்கள் என் பொண்ணு கொஞ்சம் கலகாம பார்த்துங்க. நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு கல்யாணம் பண்ணி பொண்ணை கொண்டு விட்டுவிட்டு பஸ் ஸ்டாண்டு வர்றாரு. மாமனார் வந்து மாப்பிள்ளை அழுதார். மாமனார் ஏன் அழுகுறேன்னு கேட்டார். இவ்வளோ நாளாக உங்கள் பணி முடிச்சு போச்சு. ஒன்றுமே இது மாதிரி புராண பிரசங்கத்துக்கு வாரியார் சாமி பிரசங்கத்துக்கு ஒருத்தர் வந்து வரல. ஒரு நாள் 10 நாள் ஒரு நாள். ஏன் நேற்று நீங்கள் வரல அப்படின்னு கேட்டாங்களா ஒரு அம்மாவை பார்த்து வாரியார். ஏன் சுவாமி கேட்குறீங்க? நான் தான் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி என்ன அர்த்தம்? வயசு வந்த பொண்ணு வீட்டில் இருக்கணும், அதை விட்டுட்டு வர முடியாது சாமி. நேற்று இருந்தாலும் எங்கள் சொந்தக்காரர்கள் நாங்கள் ஊருக்கு விட்டாங்க, விட்டுட்டு வர முடியாது. அந்த வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், அந்த வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த அம்மா சொல்லிவிட்டு என் பையன் ஒன்றான்னு சொல்கிறான். அப்போ அந்த நெருப்பு என்ன பண்ணுவாங்க? ஒரு நல்ல நாள் பார்த்து ஜாதகம்லாம் பார்த்து ஒரு பத்திரிக்கை அடித்து அந்த நெருப்பு என்ன பண்ணுவாங்க? ஒரு தலைவர் கட்டுவார். அப்படியே ஃப்ரீ அவ்வளோ இந்த வேலையாக சொல்லுவார். அது மாதிரிலாம் இவ்வளவு நீங்கள் நகைச்சுவை தான். ஏன்னா வேறு வழியில் இவ்வளவு சிரமங்களை இடுக்கன் வருங்கால் நகுகை என்பது போல இந்த துன்பத்தை மறக்கிறது இப்படிலாம் நம்ம நகைச்சுவை பண்ணிக்க வேண்டிதான். இந்த துன்பம் தான் இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் திரும்பி போட்டு நேராக கோசலை போய் பார்த்தா அங்கே ராமன் இல்லை. ஊர் மக்கள்லாம் அழுதார்கள், மிக வேதனைப்பட்டு திரும்ப காட்டுக்கு வர முடியாது. உடனே ராமன் நினச்சிட்டே போகிறான். ஊர் மக்கள்லாம் ஊருக்கு போனோடனே என்ன கடுமையாக பேசுவார்கள். ஏமாத்திட்டான் அந்த பிள்ளை என்று எல்லாம் இழிவாக பேசுவார்கள். எது பேசினாலும் பேசட்டும், என் தம்பி பரதன் ஆட்சி பண்ணுறதுக்கு அந்த மக்கள் ஊரில் இருந்தால்தானே கௌரவம் சொல்லிட்டு நேராக சீதையும் லட்சுமணன் ராமனும் போகிறார்கள். அங்கே போகிற இடத்துல வழியில் ஒரு அருமையான ஒரு நபர் கிடைக்கிறார். ராமனுக்கு வந்து மனதினுடைய கனப்பரிமாணத்தை, மனதின் கஷ்டத்தை மாற்றிக்கிறதுக்கு
அப்பப்போ சில கேரக்டர்ஸ் கிடைச்சாங்க. ஒன்று புரிஞ்சுங்க, நம்ம ஒருத்தர் பிரிஞ்சு வருகிற போது ஏற்படுகிற துன்பத்தை மாத்திர யாரு இன்னொரு உறவு கிடைக்கிறது தான். ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போதெல்லாம் ஒருத்தர் உட்காந்துட்டு பேசக்குள்ள அப்படி மனசு மாறுறது தானே, அதான் இயல்பு. மறதி தானே மனிதனுடைய கவலை மாற்றுவது. ராமன் அப்படி போறார். ராமன், லட்சுமணன், சீதை 3 பேர் போய்கிட்டு இருக்கிறாங்களா. கம்பன் திடீர்னு என்ன பண்ணிவிட்டான், ஒரு எடிட்டிங் பண்ணுறான் பாருங்க. அந்த மக்கள்லாம் தாண்டி எல்லாம் போனோன்னா தனியாக காட்ட போயிட்டு இருக்கு. இப்படி 3 மணி போட்டால் 6 மணி ஆயிடுச்சு, 6:30 மணி ஆயிடுச்சு. ஊர் மக்கள் திரும்பி ஊருக்கு போயிட்டாங்க. இந்த 6:30 மணிக்கு சூரியன் தக 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 தகவென்று காலையிலே தோன்றுகிறான். அவனுடைய தகதகவென்ற அந்த சூரிய ஒளி ராமனுடைய கருமை நிறத்தில் படுகிறது. அப்போ இந்த கருமை நிறம் எப்படி இருக்கும், இன்னும் வெளியின்னு இருக்கும். கம்பன் எழுதுனா அதெல்லாம் இல்லை, ராமனுடைய கருமை நிறம் என்ற அழகு பட்டு கதிரவன் ஒளி மழுங்கி விட்டதான். அவ்வளவு தேஜஸ் ராமனுடைய தேஜஸ், அழகுன்னு அவ்வளோ அழகு. உண்மையிலேயே கருப்பு தான் எனக்கு பிடிச்ச அழகு, எனக்கு பிடிச்ச கலருன்னு பாடினதே ராமனுக்காக தான். கருப்பு தான். மன்மதன் கருப்பு, ராமர் கருப்பு, கிருஷ்ண பகவான் கருப்பு, விஷ்ணு கருப்பு, திருமாலுக்கு தங்கச்சி அம்பாள் பார்வதி கருப்பு. அது பூரா கருப்பு கோஷ்டி. விஷ்ணு அண்ட் கபினி. சிவபெருமான் சிவப்பு, சிவபெருமான் மகன் விநாயகர் சிவப்பு, சிவபெருமான் மகன் முருகன் சிவப்பு, சிவபெருமான் மகன் ரதி சிவப்பு. இது பூரா சிவப்பு கும்பல், அது கருப்பு கும்பல். ஒன்னோடு ஒன்று பொண்ணு கொடுத்து வாங்கிட்டு போற. சிவபெருமான் முதல் கல்யாணம் பண்ணது சிவப்பு பண்ணியா கருப்பு பண்ணியா? கருப்பு. சிவபெருமான் அதுல கூட தியாகம் பண்ணிட்டார். திருமால் போய் பார்வதியை கொஞ்சம் கருப்பாக தான் பொண்ணு இருக்கிறா, என் தங்கச்சி கொஞ்சம் கருப்பாக இருப்பா, நீங்கள் அதை பற்றி பரவாயில்ல, என்ன என் உடம்புல எந்த ஒரு நகையும் கிடையாது, நான் ரொம்ப தியாகத்துக்கு நான் ராஜா, தியாகராஜா, அதனால் உங்கள் தங்கச்சி கருப்பான்னு தான் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரதி சிவப்பு, திருமால் மகன் மன்மதன் கருப்பு, கல்யாணம் நினைச்சிட்டார். பொண்ணை கூப்பிட்டார், மாப்பிள்ளை கொஞ்சம் கருப்பாக இருக்கார் நினைக்காதம்மா, அழகாக இருக்கார், மன்மதன் அவ்வளோ அழகு, அதில் நிறைய கல்யாணம் பண்ணிக்க. சரிப்பா உத்தரவு, நீங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவர், நான் அதனால் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, திருமால் தன் தங்கச்சியை கொடுத்து சிவபெருமான் பொண்ணை எடுத்தார். பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கின சம்பந்தி 2 பேரும். அந்த வகையிலே கருப்பு ராமர், அவருடைய கரு நிறம் தக தக தகவென்றிருக்கிறது, சூரிய ஒளி படுகிறதாம். அதில் இந்த கருப்பு நிறத்தினுடைய அழகு பட்டு சூரிய ஒளி மழுங்கி போச்சான். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய. சைபத்தில் காரைக்கால் எஃப்எம் ரேடியோவில் அந்த காரைக்கால் எஃப்எம் டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். நீங்கள் படித்த புத்தகம் ஏதாவது ஒன்று நீங்கள் ரசித்து ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. இந்த படம் சொன்னேன், ஒரே ஒரு பாட்டு அழியா அழகுன்னு இது வருகிறது, ஈவாஜாருக்கு நயம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் சொல்லி பேசினா அதை கம்ப்ளீட்டாக ஒரு ரஷ் போட்டு ஒரு நாள் எஃப்எம்ல வந்தது. வெய்யோன் ஒளி, வெய்யோன்னு சூரியன், வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில், இவன் மேனியிலே விரிகின்ற அந்த சோதியிலே அது மறைய, சூரிய ஒளி மறைய. பொய்யோ எனும் இடையானோடும் இளையானோடும் போனான். யார் போனா? ராமன் போனான். பொய்யோ எனும் இடையாள், இடை இருக்கிறதா இல்லையா என்று தெரிகிற அளவுக்கு இருக்கின்ற இடை கொண்டவளாய் இருக்கிற சீதையும் இளையோன் லட்சுமணன் போனான். போயிட்டு அதுக்கப்புறம் 2 வரி தான் முடிஞ்சிட்டு 4 வரி பாட்டில் ராமனுடைய கருப்பு நிறத்துக்கு என்ன ஓமானம் சொல்லலாம் என்று கம்பன் பார்க்கிறான். மையோ மரகதமோ மரி கடலோ மழை முகிலோ 4 ஓமானம் சொன்னார். மையோ கண்ணங்கரேன்னு இருக்கு, மையின்னு சொல்லலாமா? சொன்னா சொல்லலாம், ஆனால் அந்த கருமையாக இருக்கிற மைய கொஞ்ச நேரத்தில் அடங்கிவிடும். கண்ணில் மை தீட்டுவார பெண்கள்லாம் மை தீட்டும் போது அந்த மை தீட்டுற குச்சி இருக்கு பாருங்க, அந்த குச்சியில் மையை எடுத்து தீட்டுவாங்க.
கண்ணுக்கு மை தீட்டும் போது அந்த கண்ணில் புருவத்தில் அந்த மை தீட்டுக்கிற பொழுது கண் இந்த அந்த பெண்ணு கண்ணால் உச்சை பார்க்கணுமா கண்ணை பார்க்கணுமா? மாட்டீங்களா? கண்ணாடி பார்க்க. அதாவது குச்சியில மையை எடுத்து அப்படி கண்ணில் தீட்டும் பொழுது குச்சை பார்ப்போமா கண்ணை பார்ப்போமா? குச்சை பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. மை தீட்டும் பொழுது மை இருக்கிற குச்சை பார்த்தா கண்ணை குத்திவிடும். கண்ணை பார்த்து எங்கே மை தீட்டுமோ அங்கே தான் பார்க்கணும். அது குச்சி கொண்டு குச்சை தானாக கொண்டாந்து அதை கை சேர்த்து விடும். அது ரொம்ப அழகாக எழுதினான் திருவள்ளுவன். எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல். இன்பத்து பால் சார், இது இன்பத்து பால் பேசுறான் திருவள்ளுவன். எதுக்கு சொல்றான் திருவள்ளுவன் ஓமானம் தெரியுங்களா? மைதீட்டும் பொழுது அந்த எழுதுகிற குச்சி அதை பார்க்காம அந்த குச்சியால் எங்க கண்ணை மைதீட்டுறமோ அந்த இடத்தை பார்ப்பது போல எழுதுங்கால் மை எழுதுங்கால் கோல் காணா போல குச்சி காணா கண்ணே போல். இப்போ கண்ணால் கண்ட இடத்தை பார்க்கணும். காணேன் கொண்கண் பழி காணேன் கண்ட விடத்தினர். கணவனுடைய பழியை பற்றி நான் பார்க்க மாட்டேன், அவனை நேராக பார்த்த பொழுதுனர். பொதுவாக பெண்கள், நான் இங்கே வந்திருக்கிற பெண்களை பற்றி சொல்லலை, பொதுவாக மதுரையோட சொல்லக்கூடாது. நான் திருநெல்வேலி பக்கம் அங்கே இருக்க பெண்கள்லாம் தன் கணவன் மேலே எவ்வளோதான் வருத்தம் இருந்தாலும் அவங்க இல்லாத பொழுது கொஞ்சம் கடுமையாலாம் பேசினா கூட நேராக வந்துட்டு எப்படி பேச எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அதான பெண்களுக்கு பெருமையை. கணவன் எவ்வளவுதான் துன்பத்தை கொடுத்தாலும் அவன் இல்லாத பொழுது கஷ்டத்தெல்லாம் சொல்லுவார்கள். நேராக வந்துட்டா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆடி மாசத்துக்கு ஒரு அக்கா காரி வந்திருந்தா பிறந்த வீட்டுக்கு. தங்கச்சி ஓடி போய் சூடாக காப்பியை கொண்டு கொடுத்தா. சூடெல்லாம் கொடுக்காது எனக்கு. சூடெல்லாம் குடிச்சு 2-3 வருஷம் ஆச்சு. எல்லாம் கல்யாணம் பண்ணி குடிச்சாரு. பின்ன என்னடி எவ்வளோ குடிக்கிறேன், ரொம்ப ஆர்வச்சா குடிக்கிறா அந்த அக்கா காரி ஒரு காப்பியை. ஏன்டி தங்கச்சிக்கார கேட்டா, எனக்கு என் பூந்த வீட்டில் யாரு சூடாக காப்பி கொடுத்தோம், எல்லாரும் காப்பி போட்டு ஆற்றி கொடுத்துட்டு கடைசியில் ஆறி போன காப்பியை தான் நான் 1/2 டம்ளர் குடிப்பேன். அப்படியே குடிச்சு பழக்கப்பட்டதுனால எனக்கு சூடான காப்பி கொடுக்குற பழக்கமே எனக்கு இல்லாம போயிட்டு தெரியுன்னு சொன்னான். அவ்வளோ மோசமான குடும்பம் அந்த நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிற குடும்பம். அதில் எப்படி குடும்பம் நடத்துறது, அதெல்லாம் அப்படி தாண்டி இருக்க என்ன பண்ணுறது, நீயும் போப்போ தெரிஞ்சுக்குவ என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கணவனை பற்றி தன்னோட கணவனுடைய அம்மா பற்றி அப்பா பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருப்பா குறையெல்லாம். ஆடி மாதம் 18ஆம் தேதி வரையிலும் 19-20 தேதி வாக்கில் புருஷங்காரன் வந்துட்டான். ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஆட்சி போட்டு 18 தானே வச்சுருப்பாங்க. ஆடி 18 ஒரு மாதம் அப்பெல்லாம். இப்போல்லாம் ஆடி 18 முடிஞ்சால் ஆட்சி போவாங்க. அது 19-20 வாக்கில் நல்லா பார்த்து அந்த புருஷங்காரன் கார் எடுத்து வந்துட்டான். அவன் வந்து இறங்குறான் சார் 6 மணிக்கு காரில். ஓடுறா சார் இந்த அக்காக்காரி. ஓடி போய் சூட்கேஸ் வாங்கினான் சார். இந்த தங்கச்சிக்காரி பின்னாடி ஓடி போய் அவ்வளோ கிள்ளு அறிவு இருக்கு அவனுக்கு. இவன் தானே ஆறுன காப்பி கொடுத்தான், அது கொடுத்தான், இது கொடுத்தான். அவனை வந்து வண்டியாக கூட சொல்லிக்கிட்டு இருந்த. அவங்க அம்மா சரியில்லை, அப்பா சரி சொல்லிக்கிட்டு இருந்த. அவன் வந்து நிற்கிறான். அவன் சொல்லா தெரியும் பாய் மூடு அக்கா கறி திட்டுறான். நீ முந்தா நாள் வந்து கண்ணாமரான்னு திட்டுனேன் ரெடி தெரியுமா சொல்லாத இருக்கு. அத்தனை வாங்கன்னு சொல்லு, அத்தனை வாங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்காரிக்கு கொஞ்சம் கேலி பண்ணுறா. இவ்வளோ அக்கா கறி கேள்வி பெசாம சொல்லு வாய் போத்துறா. ஒரு ஆட்சி போய் வெந்நீர் போட்டு எல்லாம் கொடுக்கு. அப்போ தங்கச்சிக்காரி கேட்டால் தனியாக போட்டு இந்த பேச்சு பேசுகிற 18 நாளா புருஷங்காரன் வந்து எல்லாத்தையும் அதாண்டி குடும்பம். நேராக பார்க்காதவரை எவ்வளோனாலும் குறைய பார்க்கலாம் கணவன் மீது. நேராக வந்துட்டானா அவ்வளவு குறையும் மறந்துடுவாங்க பெண்கள். அதில் தானே நம்ம வண்டி ஓடிக்கிட்டு. ஆண்கள் வண்டி எதில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, நமக்குள்ளே பேசிக்குவோம். இந்த ரகசியம் தான் ஓடிக்கிட்டு. எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொண்கண் பழி காணேன். கொண்கன்னா கணவன்,
பழிகாணின்னு அவன் செஞ்ச பழி கண்ட விடத்துல நேராக பார்த்தோன்னு எல்லாத்தையும் மறந்துடுறேன். அதுக்கு உரிய மையி, அந்த மை போல கருநிறமாக இருக்கிறான் ராமன் என்று சொல்லலாமா என்று கேட்டால், அந்த மையை தடவி இருந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அதனுடைய அடுப்பு புகப்பட்டு கீழே அதை அடைஞ்சிடும், அப்படி கணத்தில் வந்துடும். அதில் நிரந்தரமான அழகுடைய ராமனுக்கு போய் நிரந்தரம் இல்லாத கருணனுடைய மையை சொல்லுவது சிறப்பு இல்லை. மரகதமோ பச்சை பசியன்னு இருக்கின்ற மரக சொல்ல, மரகத தொட்ட கல் இப்படி தொட்ட கருங்கல் மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுடைய ராமனுடைய உடம்பை தொட்ட அப்படி மென்மையாக பூ மாதிரி இருக்குமா, ரோஜா பூ மாதிரி இருக்குமா ராமனுடைய உடம்பு. அதில் மரகதம் என்ற கல்லை கொண்டு போய் ராமனுடைய பூ போன்ற நேரத்தில் சொல்லக்கூடாது, விட்டுட்டான். மறிகடலோ நீல நிறமுடைய கடலை சொல்லலாமான்னு கேட்டால், கடலுடைய அலை நிறம் நீளமாக தான் இருக்கும். ஆனால் வரும் போகும் வரும் போகும் ஆரவாரம் வச்சுக்கிட்டே இருக்கும். ஆடம்பரமே இல்லாத அமைதியே வடிவான ராமனுடைய அழகுக்கு ஆரவாரம் செய்து கொண்டே இருக்கிற கடல் அலை நிறத்தை சொன்னால் பொருத்தம் இல்லை. மழை முகிலோ மழை பொழிகின்ற கருநிற மேகத்தை சொல்லலாமான்னு கேட்டால் சொல்லலாம். ஆனால் கருநிற மேகம் இருக்கிறதே, அது மழை பொழியிற வரை கருப்பாக இருக்கும், கொஞ்சுட்டா வெள்ளையாயிடும். வெள்ளை நிறம் அடிக்கடி வைத்துக் கொண்டு கருநிறம் அடிக்கடி வைத்துக் கொண்டு மாற்றி மாற்றி இருக்கிற நிறம் மாறுகின்ற அந்த மேகத்தை கொண்டு போய் என்றுமே நிறமாறாத நிரந்தரமான கருநிறம் கொண்ட ராமனுடைய அழகுக்கு சொல்ல முடியாது என்று கம்மன் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ இந்த 4 ஓமான்னு சொல்லிவிட்டு ஐயோ என்று சொன்னானா, என்னால் ராமனுடைய சௌந்தரியத்தை வர்ணிக்க முடியவில்லையே, அது பொருத்தமான ஒரு ஓமம் சொல்ல முடியவில்லை என்று ஐயோ என்று கைவிரித்தான். இதுதான் கம்பன் பாட்டு. ஐயோ என்பது அமங்கல சொல், அது பெருமாள் சொல்லக்கூடாது. ஐயோ என்று சொல்லுக்கு என்ன அர்த்தம் சொல்றேன், அந்த ஐயோ என்பது மிசஸ் யமன். இனிமேல் ஐயோன்னு சொல்லுவீங்களா? இந்த வீட்டில் ஏதோ ஐயோ நீ என்ன உடனே ஃபோன் கால் யாருக்கு போயிட்டான், மிஸ்ஸஸ் யமன். ஒன்று அதை எடுத்து ரிசீவர் எடுத்து யார் என்ன என்ன அழைத்தது, நீ யாருமா, நான் தான் மிஸ்ஸஸ் யமன், நான் ஒன்றும் கூப்பிடுவேன், இது என் வீட்டுக்காட்ட கொடுக்குறேன், வாங்க ப்ளீஸ் யமன் கையில் கொடுத்துருவோம் ரிசீவர், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஐயோ என்பது மிஸ்ஸஸ் யமன் பேர். அதில் இனிமேல் ஐயோங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறேன். ஆனால் இந்த கிடையாது ரெண்டு ஐயோ. அதில் ஐயோ என்பது எவனோட ஒய்ஃபு வருது, இது வந்து பாட்டை வருது, கம்பர் வேணும்னே பயன்படுத்தியிருக்கிறான். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ என்று பயன்படுத்துகிறான். இவன் அழியா அழகென்பதோ வடிவுடையான் என்று பாட்டை முடிக்கிறான். இதுக்கு கீவாஜா ஒரு அருமையான உரை எழுதினார். ராமன் அழகு என்ற உரியில் இருக்கிற வெண்ணெய் எடுக்கிறது. அந்த காலத்துலலாம் வீட்டில் பெண்கள் உரியில் வெண்ணெய் வைப்பாங்க. உரின்னா தெரியும் இல்லையா, 4 பக்கம் சங்கிலி தூங்கும், அது நடுப்புற ஒரு வலை மாதிரி இருக்கும், அதில் ஒரு சட்டி இருக்கும், அதில் வெண்ணெய் இருக்கும், அது மேலே மூடி போட்டு மூடி வைப்பாங்க. அதில் ஏன் வைப்பாங்கன்னா அதில் வச்ச எறும்பு போய் அதெல்லாம் அது ரொம்ப சேஃப்டியான இடம் அந்த உரி. அதில் இருக்கிற வெண்ணெய் எடுத்து கிருஷ்ண பகவான் சாப்பிடுவார். அதுக்காக என்ன பண்ணுவார், யசோதா தன்னுடைய மகன் பாலகிருஷ்ணன் சின்னோண்டு 3-4 வயசு பையன் வருது, தம்பி பாலகிருஷ்ணன், அம்மா உரியில் வெண்ணெய் வச்சிருக்கிறேன், வெண்ணெய் எடுத்து திங்கணுங்கிற அதே புத்திலேயே நீ அலையாத சுற்றி சுற்றி வராத, நான் ஆற்றுக்கு தண்ணி முள்ள போயிட்டு வந்துடுறேன், ஜாக்கிரதை வந்து பார்த்தா பொண்ணுட ஒன்று சொல்லிட்டு போயிட்டான். அப்படியே எப்படி பார்த்தான் அந்த 4 வயசு பையன். அம்மா கூட்டு சொல்லு, எழுத்து விட்டு 4 கையில் விட்டு கூட்டு கேட்டான். அவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செய்யுமா, இந்த உரியில் வெண்ணெய் எனக்கு எட்டுல, நான் முன்னாடி உயர்ந்தானே இருக்குது, ஒரு சின்ன டேபிள் தூக்கி போட்டுவார், ஏறி நின்னார் கெட்டார், அதுக்கு மேலே ஒரு ட்ரெண்டு குட்டி தூக்கி போட்டு ஏறி நின்னார் எட்டலை, அதுக்கு மேலே ஒரு முக்காளி தூக்கி போட்டு ஏறி நின்னார் எட்டலை, அதுக்கு மேலே ஒரு பழையட்டை தூக்கி போட்டு ஏறி நின்று எட்டலை, அப்படி போய் நின்று பார்த்தா கை எட்டலை, ஐயோ நின்னாராம்.
அந்த பாலகிருஷ்ணன் என்ற குழந்தை வெண்ணெய் என்று சொல்லப்பட்ட உரியில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து தின்பதற்காக டேபிள், ஒரு முக்காலி, ஒரு ட்ரங்குப்பட்டி, ஒரு முக்காலி, ஒரு பலகை என 4 பொருளை எடுத்து போட்டு அதன் மேல் ஏறி நின்றும் எடுக்க முடியாத போது ஐயோ என்று கைவிரித்து நின்றது போல கம்பன் என்ற குழந்தை உரியில் இருக்கிற வெண்ணெய் என்ற ராமன் அழகை எடுப்பதற்காக மையோ என்ற டேபிளும், மரகதமோ என்று ஒரு ட்ரங்குப்பட்டியும், மரிகடலோ என்று ஒரு முக்காலியும், மழைமுகிலோ என்று ஒரு பலகட்டை வச்சு ஏறி நின்று எட்டி பார்த்து எட்ட முடியாமல் கீழே விழுந்து விட்டான் என்று கீவாஜா எழுதினர். இது போல அப்புறம் ஐயோ என்று அமங்கல சொல்ல போய் மங்களகரமான அழகு பயன்படுத்தலாமான்னு கேட்டார். அதுக்கு ஒரு அழகான நயம் சொன்னார். ஒரு கொத்தனார் ஒரு 10 மாதம் ஒருத்தர் இடத்துல கான்ட்ராக்ட் பண்ணி ஒரு மேஸ்திரி கொத்தனார் வீடு கட்டிட்டார், புது வீடு. இந்த கொத்தனார் இந்த கொத்தனார் அந்த கிரக பிரவேசம் சொல்லப்படுது. கீனா போட்டு, ராணா போட்டு, ஹானா போட்டு பத்திரி அடிச்சதா கிரக பிரவேசம் இப்ப அடிக்கிறாங்க. அது மகா பாவம். ஏன்னு சொல்றேன், கிரகம் நம்ம வீட்டுல பிரவேசம் பண்ணப்படாது. அதுவே ஒரு மோசமான கிரகம். கிரகம்னா நவகோள்கள், நவகிரகங்கள். என்ன பண்ண கிருகம், கீழா பூ போடணும். கிருகம்னா வீடு, கிரகம்னா கோள். கிருக பிரவேசம்னு அடிக்கணும். இல்ல கட்டமாக புதுமனை புகுவிடார் அடிச்சுடுங்க. அந்த ஓனர் அடிச்சு விட்டார். இந்த மேஸ்திரி இங்கேருந்து போனார். அங்க பையன் அவர் ஓனருடைய பையன் ஒரு 3 வயசு பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான். இந்த டேபிளில் இந்த சந்தனம்லாம் ஒரு கண்ணாடி குழுவில் வச்சுருந்தாங்க. சந்தனம் எல்லாம் வச்சுருந்தாங்க, கல்கண்டுலாம். இவன் என்ன பண்ணிட்டான், அந்த மொட்டை பையன் அந்த ஸ்க்ரீன் எழுந்து விட்டான். கீழே தொட்டாவில் எல்லாம் கீழே பாட்டில் உடஞ்சி போச்சு, எல்லாம் செதறி போச்சு. அப்படியே பையனை தூக்கிக்கிட்டார் அந்த ஓனர். ஐயோ காலை வச்சு காயில் குத்திக்கலாம், இதே ஈராக்கிறா சொல்லிட்டு அப்படி தூக்கிட்டார் பாருங்க. அந்த மேசையில் கொத்தனை இருங்க சார், ஏன் சார் பதறீங்க சொல்லிட்டு ஒரு துண்டை எடுத்துட்டு விரித்து அத்தனை கிளாஸையும் அள்ளி போட்டு முடிச்சு கட்டிட்டு நான் போயிட்டு வரேன்னு கிளம்பி போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டார். ஒரு 4 வீடு கட்டி கொடுத்தார் நான் 4 முதலாளிக்கு. அப்புறம் இவர் என்ன பண்ணுவார், இவர் ஒரு வீடு கட்டி வரல. அப்போ எதுக்கு கூட 4 வீடு கட்டுறது? 4 வீடு கட்டி கொடுத்தா இவர் வீடு கட்டிட்டார். இந்த வீடு கிருக பிரவேசத்துக்கு முதலாளி தான் பிள்ளை ஆயிடுச்சு வந்தார். அப்போ ஒரு இடத்துல அந்த பையன் தையத்தக்கன்னு பூச்சி விளையாடிக்கிட்டு இருந்தான். இந்த மேஸ்திரி கேட்டார், அதுவும் அந்த தரையை பார்த்தா எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டார். என் பையன் அழகாக விளையாடுறான், அதனால நல்லா கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கீங்க. அது டிசைன் இல்லை சார், உங்கள் வீட்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிருபரஸ் வந்த பொழுது கரண்டி கிளாஸ் உடஞ்சி போச்சு இல்லை, கலராக இந்த கிளாஸு அது போல் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள். அதை கொண்டாந்து நான் என் வீட்டில் ஃப்ளோரிங் போடும்பொழுது ஒரு பூ மாதிரி டிசைன் பண்ணி போட்டுட்டேன். உங்கள் பையன் என்ன பண்ணுறான், விளையாடுறான், காலை வச்சு. இப்போ காலை குத்தில் பாருங்கள், குத்தும்படியான கிளாஸை எடுத்துகிட்டு வந்து அது குத்தாத மாதிரி ஃப்ளோரிங் போடுறது பேர் தான் மேஸ்திரி கொத்தனார். கம்பன் என்ற கொத்தனார் ஐயோ என்ற கிளாஸ் உடைஞ்சு போன கிளாஸ் எடுத்துட்டு வந்து இந்த கவிதை என்ற ஃப்ளோரிங்கில் டிசைன் பண்ணி போட்டார். எழுதுனா சார் தீவாஜா அல்ல, வெய்யோன் ஒடி தன்மீனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இளையாருடும் போனான். மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் அழியா அழகென்பதோர் வடிவுடையான் என்று ராமன் அழக. இது ஏன் இப்போ இந்த டேஸ்ட்டை உண்டு பண்ணுற கம்பர்னா, அழுதுகிட்டே இருந்த ரசிகர்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். எடிட்டிங்கில் கடுமையாக அந்த கதாநாயகி அழுகிட்டே இருந்தான்னா ஒரு அடுத்த சீன் நாயை சொந்துருவார். ஏன் ஒரு சீன் கொடுத்துருவோம், அப்புறம் திரும்ப அந்த கதாநாயகி ஆரம்பிச்சுடுவோம், அப்புறம் தங்கவேல் வந்துடுவார். இப்படி நம்ம எடிட்டிங் பண்ணுற மாதிரி கம்பன் அழுகை சீன் இருந்த அந்த ஊர் மக்கள் பிரிஞ்சு போனதை பார்த்து அழுதுகிட்டு இருந்த சீனை கொஞ்சம் மறக்கிறதுக்கு ஒரு டிசைன் பண்ணி ஒரு அலங்காரத்தை பண்ணி ஒரு பாட்டை பாடிவிட்டார். எல்லோரும் சேர்ந்து காட்டுக்கு போனார்கள். காட்டை யார் இருக்கா, தவ முனிவர்கள், மகரிஷிகள்.
ஒரு நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் ராமனை பார்த்து ராமா வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் என்று வரவேற்றார்களாம். ஆட்சி போய் பிரம்மாண்டமான ஒரு தவப்பள்ளி, என்னது தவப்பள்ளியில கொண்டு போய் மூவரையும் ஆட்சி உட்கார வச்சாங்களாம். உடனே ராமரை பார்த்து ராமா என்று அழைத்தார்களாம் தவ சிரேஷ்டர்கள். நெருப்பு மூட்டி வேள்வி செய்து விட்டு நீ வந்து சாப்பிடுவா செய்து அமுது கொடுத்தார்களாம். அந்த முனிவர்கள் சாப்பிட்டார். பார்க்கடலையே கடந்து அமுது செய்தவருக்கு இப்போ அமுது கொடுக்குறாங்க இவங்க எல்லாம் செய்தார்கள். இதுக்கப்புறம் தான் அந்த பெண்ணு சொன்ன குகப்படலம் ஆரம்பிக்குது. சிரிங்கிபேரம்னு ஒரு ஊர். அந்த ஊர் கங்கை கரையிலே இருக்குது. கங்கையின் இந்த கரையில் இருக்குது. கங்கைக்கு அந்த கரையில தான் ராமன் போய் தங்க போறான் 13 வருஷம். இந்த சிரிங்கிபேரம் என்று சொல்லுகிற இந்த கரையில நாவாய்ன்னா போட்டு தெப்பம். அந்த நாவாய் 1000 நாவாய்களுக்கு சொந்தக்காரை குகன்னு பேர். குகன் நாவாய் வேட்டுவன். வேட்டுவன்னா ஸ்நானம் பண்ணி பழக்கம் இல்லாதவன். அவ்வளவு தூரம் அவன் வந்து சுத்தமா இருக்க மாட்டான். ஆனா அழகிழந்த அன்பு ராமன் மேல. முதல்ல பார்க்குறேன். அந்த சிரிங்கிபேர கரைக்கு போனாங்க. இந்த சிரிங்கிபேரத்து கரைக்கு போகும்போது அதுக்கு முன்னாடியே லட்சுமண பெருமாள், சீதா பிராட்டி, ராமர் 3 பேரும் தங்கறதுக்கு முனிவர்கள்லாம் காட்டிய ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இடத்த குடிசை அமைச்சு விட்டான். யாரு? இளைய பெருமாள். அவன் மகாராஜா வீட்டில் பிறந்தவன் தானே. அவனுக்கு எப்படி குடிசெல்லாம் கேட்ட தெரிஞ்சுக்கிட்டுன்னா தொண்டு செய்யறதுன்னு முடிவெடுத்து விட்டோம்னா எல்லாமே கற்றுக்கலாம். முடியாததுன்னு ஒன்று கிடையாது. ஒரு குடிசையை கட்டி கொடுத்துட்டான். அந்த குடிசைக்குள்ள தர்ப புல்லு, பசும்புல்லு, ஒரு ஏதாவது வஸ்திரம் ஒன்று விரிச்சு அங்கே தான் உட்காந்துருக்கிறார் ராமர். சீதை உட்காந்து நின்றுட்டு இருக்கிறார். இளைய பெருமாள் அந்த குடிசை வாசல்ல காவல் காக்கிறார். அந்த தபசைகள்லாம் உள்ள குடிசைக்குள்ள போய் அவங்கவுங்க நின்றுக்கிட்டு ராமர்கிட்ட பேசிக்கிட்டு சபாஷிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து குகன் போனான். லட்சுமணன் வெளியில நிற்கிறான். கூர்க்கவா நிற்கிறான். வணக்கம் வணக்கம், நீங்கள் யார் அப்படின்னா லட்சுமணன். நான் வந்து குகன்னு பேரு. இந்த கங்கை கரையில் 1000 நாவாய்கள் 1000 தோணிகள் வச்சிருக்கிறேன். அதுக்கு நான் தலைவன். உங்க அண்ணனை பார்க்க வந்து அந்த ராமரை பார்க்கணும் கண்ணார. இங்கே இருங்கள் சொல்லிட்டு நேராக லட்சுமணன் உள்ள போனான். அண்ணா நமஸ்காரம் அண்ணா. அடியாரின் ஏவல் செய்தி அல்லவா? என்னப்பா தம்பின்னு கேட்டார் ராமர். வெளியில ஒருவன் வந்திருக்கிறான். அவன் சிரிங்கிபேரத்தினுடைய சொந்தக்காரனாம். 1000 நாவாய்கள் 1000 தெப்பங்களுக்கு தலைவனாம். கங்கை கரையில இருக்கிறானாம். உங்களை பார்க்க வந்திருக்கிறான்னு சொல்லி நிறுத்தி விடுது. தாயினும் இனியான் வந்திருக்கிறான். இப்ப கண்ணால ஒரு முறை அந்த சிரிங்கிபேர தலைவனாக இருக்கிற குகனை பார்த்தோன்னு, அவன் தோற்றத்தை பார்த்தோன்னு தாயினும் இனியான் இப்படி ஜட்ஜ் பண்ணான் லட்சுமணன். அப்படி ஜட்ஜ் பண்ணவனை தான் நம்ம கூர்க்காவை நிக்க வைக்கணும். நம்ம ஒரு பெரிய பங்களா ஒரு 50 கோடி கட்டி ஒரு பங்களா வாசல்ல ஒருத்தர் கூர்க்கா வச்சோம்னா ஒருத்தன் பார்க்க வர்றேன். இந்த ஆட்டோவில் இறங்கின ஒருத்தர் 2 பேர் தலைவர் இருக்கிற பார்க்கணும். இவ்வளோ பேர் வீச்சர் வச்சிருக்கான். எங்கே வச்சிருக்கான்? முதுகில் வச்சிருக்கான். 2 பேர் தலைவரை பார்க்கணும். எதாவது தலைவரை பார்க்கணும். நீங்கள் என்ன தலைவரை பார்க்கணும், தலைவரையும் பார்க்கணும், தலையையும் பார்க்கணும். அனுமதி சொன்னோன்னு சரி இவன் ஒரு மாதிரியாக பேசுகிறான். அந்த பயலோ என்னமோ பார்த்தா பின்னாடி தான் புடப்பா தான் தெரியுது. டீச்சர் வச்சுருப்பான் போட்டு அதுக்கான போகட்டும். 6 மாதமாக கூலிது க்ளோஸ் பண்ணிட்டு தலைவர் சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சுட்டான்னா அவன் கூர்க்காவாவை லட்சுமணன் என்ன பண்ணினானா? அண்ணா இந்த சிரிங்கிபேர தலைவனாக இருக்கிறவன் வந்திருக்கிறான். 1000 நாவாய்க்கு சொந்தக்காரன். நம்ம கங்கையை கடந்து போறதுக்கு உதவுவான் நினைக்கிறேன். அதில் உன்னை பார்க்க வந்திருக்கிறான். தாயினும் இனியா
உடனே ராமர் சிரிச்சுக்கிட்டு என் தம்பி வாயிலிருந்து நல்லவன்னு ஒருத்தன் சொல்றான். அவ்வளவு கோபக்காரன். வர சொல்லுனார். டக்குன்னு குகன் உள்ள போய் சொன்னோன்னு குகன் உள்ள போயிட்டான். போனா கையில என்ன வச்சிருக்கிறான்? தேன், இன்னொரு கையில மீன். சந்தோஷம். மீன் சாப்பிட்றவனா ராமன்? வாட் யூ மீன்? சாப்பிட கேட்பார். தேனும் மீன். ஆனா குகன் என்ன பண்றான்? அவனுக்கு எது கிடைச்சிருக்கோ அதை கொண்டாந்துருக்கான். அவ்வளவுதான். அவனுக்கு தேன் கிடைக்கும், மலை உச்சியில் இருக்குது. மீன் கடல்ல இருக்குது, கரை கங்கையில் இருக்குது. கங்கையில் எடுத்து வந்துட்டான். சுத்தி இருக்கிற தபசிகள் எல்லாம் ராமா கேவலமா இருக்குது, அவனை வெளில போய் சொல்லுங்க. உள்ள நெடி தாங்கல. அவன் மீன் கையில வச்சிருக்கிறான். அதை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கிறான். உடம்பெல்லாம் சொர 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 பணமர மாதிரி இருக்குது. அவன் குடிச்சு 6 மாசம் இருக்க மாட்டிருக்கு. உள்ள வந்தா ஒரே நெடியா இருக்குது. போ சொல்லுங்க ராமா, ராமா போ சொல்லுங்க. எல்லாரும் அம்மாவும் அந்த தவசிகள்லாம் அப்படி வாயை பத்திட்டான், மூக்க பத்திட்டான். ராமர் மூக்கல பத்துல எல்லாரையும் பார்த்து முத்துப்பா சிரிச்சு விட்டு, என் தம்பி தாயினும் இனியான்னு சொல்லியிருக்கிறான்னா அவனை போய் நான் கேவலமா ட்ரீட் பண்ண முடியுமா? இவனோட உண்மை புரியவில்லை. வாங்க இன்னும் கூப்பிட்டான் ராமன். அப்படியே தடால்னு காலில் விழுந்தான் குகன். தேனும் மீனையும் கீழே வச்சு விட்டான். தடால காட விழுந்தான். அப்படி கையெடுத்து கும்பிட்டான். ராமா ராமா ராமா, கோசல் நாட்டு தலைவராக அயோத்தி மாநகரத்தினுடைய மகா பிரபுவா நீ இருக்க வேண்டி பெரிய திருவோலக்க மண்டபத்தில் பட்டு பீதாமர் அணிந்துகிட்டு மகுடம் தரித்து கொண்டு இருக்க வேண்டிய ஒன்று இது மாதிரி கட்டாந்தரையில உட்கார வச்சு பார்க்கிறனே, நீ பார்க்குற இந்த கண்ணை நான் அம்பு வச்சுக்கு பீத்து எரியாம இருக்கிறனே, நான் மகா பாவி ராமா, மகா பாவி ராமா என்று கண்ணீர் விட்டு கதறினான் குகன். ராமர் திரும்ப தவசியில் தான் பார்த்தார். இவன் தான் அசிங்கமானவன். மூக்க குத்துருக்கு, வாய குத்துருக்கு. நீங்க என்னை பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிருக்கீங்களா? இந்த மகுடம் சூடிக்கொண்டு பட்டுப்பீதர் அண்டு கொண்டு வர வேண்டிய உருவத்தில் எந்த விதமான ஒரு அலங்காரம் இல்லை மரபு தெரிவித்துக் கொண்டு வருகிற இந்த காட்சி பார்த்து விட்டு நான் இன்னும் கண்களை பெயர்த்தி எரியாமல் இருக்கிறேனே, மகா பாவி ஈர்கதா கல்வனேன் யாம் என்று சொல்றானே, இவன் அளவுக்கு உங்களுக்கு பாசம் உண்டா? நீங்கள்லாம் என்னை மதிக்கிறதுக்கு காரணம் உங்களை மற்றவங்க மதிக்கணும். ஆனா இவன் எனக்கு உயிர் விடுவான் போல், அவனை போய் ரொம்ப கேவலமா நம்ம வாயை பத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ராமர். இப்ப எழுதி என்ன தெரியுது? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், மெத்த படித்தவர்கள், கோயில் வழிபாடு செய்பவர்கள், கோயில பூஜை செய்பவர்கள், உயர்ந்த ஜாதியில் பிறந்தவர்கள், இவர்களையெல்லாம் விட நம் மீது உயிரையே வச்சிருக்கிற சராசரி வெறும் ஆளா இருந்தாலும் நான் காலை விடுவேன் சார். ஏன் தெரியுங்களா? அவன் தான் சார் உண்மையான அன்புள்ளவன். அவன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பா இருக்கிறான். என் மனைவி அடிக்கடி எங்க ஊர் அருங்கால் கிராமம், அவர் வந்திருக்கிறார் அருங்கால் பல முறை. இவ பல முறை வருவா. நான் சின்ன வயசுல ஹைஸ்கூல் படிக்கிற போதே இவ அருங்கால் வருவா. பாடத்திட்ட போட்டிருப்பா. நான் ஹைஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருப்பேன். அத்தை மகன் நான். அதனால அதுக்காக அத்தை மகனை பார்க்க வர்றான் அர்த்தம் பண்ணிக்கூடாது. அவள் பாட்டி வீட்டில் தாத்தா வீட்டில் ரொம்ப செல்லமாக அவன் தங்கிட்டு வருவா. ஏன்னா இங்கே செல்லமாக இருக்கலாங்கிறதுக்கு வருவா. அப்போ இவ அது எங்கள் ஊரில் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 மைலுக்கு போனால் ஒரு மேலேரின்னு ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரிட்டு ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல ஃபஸ்ட் கிளாஸ் தண்ணி கிடைக்கும். அங்கே நல்ல அருமையான தண்ணி, ஜில்லுன்னு இருக்கும், குடிக்க நல்லாயிருக்கும். அந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்துருவான்னு சொல்லி ஒரு சின்ன சொம்பு எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்புவோம். ஒருத்தருக்கு கூட வருவாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் இவளை பார்த்துட்டு, இவ வெளியூர் திருப்பனந்தாள் இருக்கிறவ, ஒரு 10 நாள் லீவுக்கு வந்துருக்கிற, எங்கள் அம்மா அனுப்பிச்சிருக்காங்க, குடத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம், சொம்பு கொடுத்து அனுப்பிச்சு அந்த ஊர் போகுது பாரு. இந்த பொண்ணு பாஸ்கரி மதர், பாஸ்கரி எங்கள் அக்கா, எங்கள் அம்மா அருங்கால பிறந்தவங்க. போகுது பாஸ்கரி மதர், நம்ம பெரிய கணக்கு கட்டணும்.
யார் பெரிய கணக்கு இல்லை? நான். என் தம்பி ஒருத்தர் இருக்கான். அக்கா நான் பெரிய கணக்கு இல்லையா எங்கள் அப்பாவுக்கு? எங்கள் அப்பா கணக்கு இல்லை. பெரிய பொண்ணு கட்டுறது ஆசிரியர் பொண்ணு பார்த்தா எப்படி இருக்குது, லட்சணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார், அவங்களுக்கு எங்களை பற்றி சிந்திப்பதில் என்ன சார் லாபம்? இவ்வளவு குதூகலமாக சொல்லி மகிழ்வதில் அவங்களுக்கு என்ன சார் இம்மி பயம்? அது மட்டும் இல்லை, இங்கேருந்து போவா அந்த கிணத்துல தண்ணியை அவங்க எரிச்சிட்டு இருப்பாங்க. இவளுக்கு இறக்க இறக்க வராது. அப்படியே இந்த தண்ணி கிணத்தை கையில் தண்ணி முடிந்து அந்த குடத்தை அப்படியே குடத்தை கையில் அப்படி லாபம் கொடுத்து, பாப்பா நீ எல்லாம் ஊர்லலாம் தண்ணியெல்லாம் இறச்சிருக்க மாட்டேன், உனக்கு பழக்கம் இருக்காது, கணக்கு வீட்டிலே வந்திருக்குது, இந்த நான் தண்ணியை தொடாமல் உனக்கு ஊற்றுறேன், குடிச்சிட்டு போ, நீ கட்டப்பட. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சார், இந்த மாதிரி இந்த பொண்ணு மேலே அந்த ஊர் மக்கள் அன்பு காட்டுறது அவங்களுக்கு என்ன சார் லாபம்? இம்மி லாபம் கிடையாது சார், பயன் கிடையாது. ஆனால் நம்ம ஊர் கணக்குள்ள பையன், கணக்குள்ள பையனுக்கு சொந்தம், கணக்குள்ள பெண்ணுக்கு மவ பேத்தி, இப்படிப்பட்ட மனநிலையில தங்களுக்கு லாபம் இருக்குதோ இல்லையோ அந்த பிள்ளைகளை கொண்டாடணும். எங்கேயாவது 3 பேர் வாங்க போனாலும் ஒரு சொம்பு எடுத்துகிட்டு போவா. எவ்வளோ பெரிய சொம்பு எடுத்துகிட்டு போனாலும் 2 அண்ணா காய்ச்சிட்டு போனால் சொம்பு நிறைய மோர். இன்னும் கொஞ்சம் பெரிய சொம்பு எடுத்துகிட்டு வரக்கூடாதா பாப்பா அப்படிமா? அடிக்கடி யதார்த்தம். இம்மி கூட வஞ்சகம் இல்லை சார். இவன் மேல அன்பு காட்டுறதுல அவங்களுக்கு என்ன சார் லாபம் இருக்கு? வருஷத்துக்கு ஒரு தடவை மோட்டை காமிச்சிட்டு போறா நீ என்ன பார்த்து. அது மட்டும் இல்லையே, இப்போ 2-3 பேர் திரும்ப வந்தாங்கன்னா அந்த ஊரில் ஏதாவது ஒரு கல்யாணம் ஒரு காட்சின்னா பத்திரிகை கொண்டா எங்கள் அப்பாவுக்கு வைப்பாங்க. எங்கள் அப்பா பத்திரிக்கைலாம் வாங்கினாலும் போக மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊர்லேயே ஒரே ஒரு முதலியார் இருக்கணும் எங்கள் குடும்பம் தான். அதெல்லாம் மூப்பனார் ரெட்டியார் போக மாட்டாங்க. ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு வள்ளியே வருத்தப்பட மாட்டாங்க. அப்படியே அந்த கல்யாணத்தை அன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிக்கு அவ்வளோ வேலையிலையும் ஒரு பெரிய முறத்தை எடுத்து அரிசி, புளி, துவரம்பருப்பு, இன்னும் என்னென்ன உண்டா வச்சு கொண்டாந்து முறத்தோடு வச்சுட்டு, அண்ணி நீங்கள் எங்கள் வீட்டில் கல்யாணம், எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் நீ வரமாட்டீங்க, நீங்கள் என்ன சாப்பிட மாட்டீங்க, அதனால் இந்த எல்லாம் கொண்டா கொடுத்துருக்கிற சாமான்லாம் பிள்ளையெல்லாம் வந்திருக்கு, சமைச்சு வடை பாயசம் போடுங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு தெரிஞ்சும் அவங்களோட பெரிய குடும்பம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோங்கிற எண்ணம் இருந்தும் அதை உரித்து நம்ம மேலே அவங்க கோபப்படாம, நம்ம அவமானப்படுத்துன்னு நினைக்காம, நம்ம போட்டு கல்யாணத்தில் அவங்க போட்டுக்குள்ளே சாப்பிட்டோம், நாங்கள்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க, அதனால் இப்போ அண்ணி இதெல்லாம் எடுத்து நீங்கள் செஞ்சு எங்கள் வீட்டு சாப்பாடாக மதியம் சாப்பிடுங்க. இந்த யதார்த்தமான மனநிலை எத்தனை பேருக்கு சார் வரும்? இப்போ டவுனில் நீங்கள் வருமா சார்? அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது சார். இந்த கிராமம் அது மாதிரி குகனுக்கு எதுவுமே லாபம் இல்லை. இப்போ ராமனை கொண்டாடினா நான் கொண்டாடலன்னா என்ன, அப்படியே காலில் விழுந்து உன்னை பார்க்கிற அந்த கண்ணக்கா இன்னும் இருக்கலாமல் இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு, ராமா என்னப்பா என் கையில் கிடைச்சிருக்கிற தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கிறேன், யாதுனும் திருவுளம்னு கேட்டான். சாப்பிட்டு தான் தீரணும்னு சொல்லலை. சில பேர் வீட்டுக்கு போனா, சில பேர் வீட்டுக்கு போகணும்னு வச்சுங்களேன், சார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னு கேட்டால் 3 நாளாக பழையது ஊருக்கு மூடியை திறக்க முடியல, அதுக்கு யாரும் ஆளை பார்த்துக்கிட்டு இருந்தோம், நல்ல வேலை நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. அதாவது விருந்தும் சரிப்பதிலேயே ஒரு விதமான குதர்க்கமும் ஒரு குறும்புத்தனமும் அப்படிலாம் இல்லாமல், தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கிறேன், என்கிட்ட கையில் வேற ஒன்றும் கிடைக்கல ராமா சொல்லிட்டு, தேன் இருக்குது அது உச்சியில் கிடைக்கும், மலை உச்சியில்
மீன் இருக்குது, கடல் ஆழத்து கிடைக்கும். என்னுடைய அன்பு மலை உச்சிக்கும் கடல் ஆழத்துக்கும் உரிய நிலையில நீளமான உயரமுடையது என்பதை காட்டுவான் குகன். தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கிறீர், யாதுனும் திருவுளம்னு கேட்டான். ராமச்சந்திரமூர்த்தி அப்படியே கையில வாங்கிக்கிட்டாராம். குகனே அப்படின்னு கூப்பிட்டாராம். ராமா, அமிழ்தேனும் இனியது இது. வார்த்தை பாருங்க, அன்போடு கொண்டு வந்த இந்த உணவு அமிழ்தனும் இனியது, யாம் உண்டானம் சொல்லிட்டு கீழே வச்சுட்டாங்க. அப்படின்னு அர்த்தம், நீ கொண்டு வந்த உணவு எதுவாக இருந்தாலும், அது கசப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய அன்பினால் அது அமிர்த விட இனியது என்று சொல்லிட்டு சாப்பிட்டம்பா சொல்லிட்டு குகனே அவன் கூப்பிட்டாராம். சுவாமி, நாங்கள் நாளை காலை நானும் லட்சுமணனும் சீதையும் இந்த கங்கையை கடந்து அடுத்த கரைக்கு போக வேண்டும். நீ எங்களுக்கு உதவி செய்யலாமா? ஏன்னா அவருக்கு ஏது போட்டு, சரி போட்டு கொடுக்குற காசு ஏது? இந்த வெறும் கையில தம்பி காசு இல்லாம 14 ஆண்டுகள் காட்டு வாழ வந்துட்டார் சார். இதுதான் சார் யாத்திரை. தலையாத்திரை என்றால் என்ன பொருள் என்று கேட்டால், கையில தம்படி காசு எடுக்காம புறப்படணும் சார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க எது கிடைக்கிறதோ சாப்பிடலாம், கிடைக்கல பட்டியலிடலாம். விவேகானந்த சுவாமிகளுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடைசியில் செஞ்ச உபதேசம் 3. அந்த உபதேசத்தை கடைசியிலும் பின்பற்றினார் விவேகானந்தர். 1, விவேகானந்தா சுவாமி, நான் மறைந்து விட்ட பிறகு நீ இந்தியா முழுக்க யாத்திரை மேற்கொள். அந்த யாத்திரை போகிற பொழுது தம்படி காசு கையில் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது, எந்த சூழ்நிலையிலும் நீ யார் என்று உன்னை காட்டிக்கொள்ளக்கூடாது. 3வது, எது உனக்கு பயத்தை தருகிறதோ அதை ஜெயிக்க வேண்டும். அவ்வளவுதான். 3 விஷயம்தான் ராமகிருஷ்ணன் சொன்னது. 1, தம்படி காசு கையில் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. நீ யார் என்று உலகில் எப்பொழுதும் காட்டிக்கொள்ளக்கூடாது. 3வது, உனக்கு எது பயமோ, எது அச்சம் தருகிறதோ அதை ஜெயிக்க வேண்டும். அது மாதிரி விவேகானந்தர் புறப்பட்ட பொழுதுதான் கன்னியாகுமரிக்கு வந்தார். அந்த பாறையில போய் உட்கார்ந்து தவம் ஒன்று பேச பார்த்தோம் அல்லவா நினைச்சார். கடல்ல தாவி நீச்சடிச்சு போகணும். இவருக்கு தண்ணினாலே பயம் விவேகானந்தருக்கு. அங்கே இருந்த போட்டு ஓட்டுறவங்க அங்கேயே வந்து, பெரியவங்களே அப்பா இந்த போட்லயே அந்த பாறையில போகணுமா? ஆமா. 5 தம்பி காசு கொடுங்க. இவதான் கையில காசு இல்லையா? என் கையில காசு இல்லப்பா. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? ஆளை பார்த்தா அப்படி இருக்கிறீங்க மாதிரியா? கையில காசு கொடுக்கலன்னா அவனுக்கு நான் தரமாட்டேன் சொல்லிட்டு அவன் போட்டை எடுத்துக்கிட்டான். அவனுக்கு இந்த பாக்கியம் இல்லை சார். விவேகானந்த சுவாமியில தன் போட்டில் அழைச்சி போட்டு பாக்கியம் இல்லை. விவேகானந்த சுவாமி பார்த்தார், தன்னுடைய குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு, தம்முடைய காசு கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது, தான் யார் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது, எது பயம் தருமோ அதை வெல்ல வேண்டும். பார்த்தார், எனக்கு வாழ்நாளெல்லாம் பயம் தண்ணீர். அப்படியே பாய்ந்தார். தண்ணீர்ல மூழ்கி நான் இறந்தா பரவாயில்ல சொல்லிட்டு பாய்ந்தார் சார். பாய்ந்து குருநாதரத்து உதவியில் அப்படியே நீச்சல் அடிச்சு போய் பாறை விட்டார். போய் தான் அந்த பாறையில் உட்காந்து தவம் பண்ணினார். வரலாறு. அதுபோல இங்க குகன்கிட்ட வந்து ராமர் சொல்றார், குகனே அப்படின்னு அழைத்தார். சுவாமி ராமா, இந்த கங்கையை கடந்து அந்த கரைக்கு போக வேண்டும். நாங்கள் இன்னும் ரொம்ப தூரம் போகணும். நானும் சீதையும் லட்சுமணனும் நாளை கால புறப்படுறோம். நீ ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டார். அவன் உடனே திரும்ப காலை தொட்டு கும்பிட்டுட்டு, எதுக்கு அங்கெல்லாம் போகணும்? 14 ஆண்டு காட்டில் இருக்கணுங்கிறதானே உங்களுக்கு லட்சணம். நீங்க இங்கேயே என்கிட்டே இருங்க, இதுவும் காடு தான். உங்க நாட்டை விட்டு தாண்டி வந்தாச்சு, சிறுங்கி பேரும் என் நாடு. நீங்க வேற எங்கேயும் போக வேண்டாம் சுவாமி. 14 வருஷம் இங்கேயே நீங்க காலம் கழிச்சு போயிடலாமே. நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறேன். நான் யாரு? குகன் கையெடுத்து கும்பிட்டார். குகனே, உன்ன மாதிரி இன்னும் பல பேர் இந்த காட்டில் நான் பார்க்கணும். அவர்களோடு நான் இருந்து அனுபவிக்கணும். நான் இன்னும் சடைகள்லாம் தாங்கிட்டு தவம் பண்ணணும்.
எங்கள் அப்பா உத்தரவு, தயவு செய்து மறுக்காதப்பா, நாளைக்கு எனக்கு ஒரு நாவாய் கொடு. நாவாய் என்ன? சரி சுவாமி, உங்கள் விருப்பப்படி நாளை காலை கொண்டு வந்துடுறேன்னு சொன்னான். அப்படி கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொன்ன அந்த குகன் மறுநாள் காலையில் கொண்டு வந்து விட்டான். அந்த கரைக்கு போய் தபசீட்லாம் விடைபெற்று கொண்டு ராமனும் லட்சுமணனும் சீதையும் இந்த போட்டில் நாவையில் உட்கார்ந்து கொண்டு குகனே ஓட்டுனான். ஓட்டி அந்த கங்கையை கடந்து கரையை கடந்து அந்த பக்கம் கொண்டு இறக்கி விட்டான். ராமனும் சீதையும் லட்சுமணனாயிருக்கிற 3 பேரும் கரையில் இறங்கினார்கள். குகன் திரும்ப அவங்க காலை தொட்டு கும்பிட்டான். குகனே, நீ மீண்டு போ. எங்க அப்பா 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். இன்று நீ எனக்கு ஒரு சகோதரனா ஆகிவிட்டாய் என்று கட்டி தழுவிட்டாராம். உன்னோடும் ஐவரானோம், உன்னோடு 5 பேர் ஆயிட்டோம் நாங்க சகோதரர்கள் என்று சொல்லிட்டு போயிட்டு வரப்பான்னாராம். சரி, போயிட்டு வாங்க சுவாமின்னு அனுப்பிச்ச உடனே அந்த ராமரும் லட்சுமண சீதை 3 பேரும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ரொம்ப தூரம் போய் ஒரு முனிவரை சந்தித்தார்கள். அந்த முனிவர்கிட்ட போய் நாங்கள் நிரந்தரமாக தங்கறதுக்கு பக்கத்துலேயே இடம் கிடைக்குமான்னு கேட்டாங்களாம். அதோ ஒரு 2 தொலைவில் போனால் சித்திரக்கூடம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த சித்திரக்கூடத்தில் போய் தங்கிக்கொள்ளலாம், உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் வராது என்று அந்த முனிவர் சொல்ல, ராமரும் லட்சுமண சீதையும் 3 பேரும் தொட்டு நேரம் நடந்து போய் சித்திரக்கூடத்திலே தங்கிவிட்டார்கள் என்பதனால் இப்போ என்ன பண்ணான் கம்பன், கேமராவை ராமர் பின்னாடியே தூக்கிட்டு போனவன், கங்கை கடற்கரை வரை கேமரா எடுத்துக்கிட்டே போனவன், இந்த சித்திரக்கூடத்தை போய் தங்கின உடனே கேமரா ஸ்டாண்ட் போட்டு அந்த படத்தை பிடிச்சி விட்டு அவங்க தங்கி விட்டான்னு சொல்லி முடிச்ச உடனே கேமராவை ஆஃப் பண்ணிட்டு மேக்கப் பண்ணி எடுத்துக்கிட்டு நேராக இப்போ நாட்டுக்குள் வரகிறான். எங்கே வர்றான்? கோசல் நாட்டுக்குள்ளே. கோசல் நாடு அடுத்து என்ன கேமராவில் பிடிக்கணும்? இப்போ தசரத நிலை என்ன ஆச்சு? கோசலை தாய் எப்படி இருக்கிறாள்? கையை சுமந்தரை எப்படி இருக்கிறார்கள்? இந்த சுமந்தர் என்ன ஆனார்? நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? வசிஷ்ட மகரிஷி எப்படி இருக்கிறார்? அந்த கேகை நாட்டில் இருக்கிற பரதனும் சத்ருகனும் வந்தார்களா? அப்பா பார்க்க வந்தார்களா? எல்லாரும் என்ன செய்தார்கள் என்ற பல்வேறு விதமான கோசல நாட்டினுடைய நிகழ்ச்சிகளை திரும்ப கேமராவில் படம் பிடித்து நமக்கு காட்ட வேண்டும் என்பதனால் கம்பன் தன் கேமராவை சித்திரக்கூடத்தில் ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள உட்கார வச்சு விட்டு ஒரு ப்ரோக்ராமில் ஒரு பிளானை முடித்த பிறகு அடுத்த ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி கம்பன் திரும்ப கோசல் நாட்டு நிகழ்ச்சிகளை அந்த தன்னுடைய புகைப்படத்தில் படம் பிடிக்கப் போகிறான் நாளை பொழுதிலே என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை பொழுதில் கோசல் நாட்டிலே என்ன நடக்கிறது, அயோத்தி மாநகரம் எப்படியெல்லாம் அல்லற்படுகிறது, பரதனும் சத்துருக்கனும் ஊருக்கு என்ன பாடுபட போகிறார்கள், தசரதனுடைய கடைசி முடிவு நிலை என்ன என்பதையெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு நாம் முன்னமே திட்டமிட்டவாறு நாளைக்கு மாலை சரியாக 4 மணி அளவிலே தொடங்கினோம். முடிஞ்சளவு 4:30 தாண்டாமல் தொடங்கி 5:30 முடித்துவிட்டு 6 மணிக்கு எல்லாரும் நீ பாதுகாப்பாக வீட்டுக்கு படலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சீதா பிராட்டி சமேதனாயிருக்கு ராமச்சந்திரமூர்த்திக்கே ஜெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.